KLNJ உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓகேங்களா, நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்கு. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கெஸிங் ஒன்று கொடுத்துருந்தோம். என்ன கெஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 215 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, வீடியோவை எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. நேற்று BC 76 அப்படின்ற நம்பர் அடிச்சுனா அதுக்கு கண்டிப்பாக ஆப்போசிட் வச்சு இன்றைக்கி ஏபியில் ஒரு 21 அப்படின்ற நம்பர் வரும். அப்படி வரும்னு சொல்லி தான் அந்த 215 அப்படின்ற நம்பரை கெஸிங்காகவே நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, நல்ல ஞாபகம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. BCயில் ஒரு 76 அடிச்சுன்னா அந்த 76க்கு அவன் கண்டிப்பாக ஃபுல் ஆப்போசிட் வச்சு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஏபியில் 21 அப்படின்ற நம்பர் அடிக்கணும். அவன் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த நம்பரை பாக்ஸ் போட்டு அடிச்சுன்னு வரான்னு சொல்லிட்டு தான் 215 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவன் கரெக்டாக அடிச்சிட்டான். என்ன அடிச்சான்னு கேட்டிங்கன்னா அந்த BC 76 தான் நேற்று எடுத்து ஏபியில் கரெக்டாக 76க்கு ஃபுல் ஆப்போசிட் அடிக்காமல் 76 டேரெக்டாக அடிச்சிட்டான். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா BCயில் ஒரு 68 அடிச்சிருந்தான். அந்த 68 எடுத்து மறுபடியும் பார்த்திங்கன்னா கேமில் சூப்பராகவே முடிச்சு விட்டான். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோரில் KLNJ ஆப்னு ஒரு ஆப் ஒன்று இருந்தது. அந்த ஆப்பை சுத்தமாக பேன் பண்ணிட்டாங்க. இப்போ ஆப் ப்ளே ஸ்டோரில் இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளை எதுவும் சார்ட்டோ கெஸ்ஸிங் எதுவுமே அதில் நம்மளால் அப்லோட் பண்ண முடியல. ஓகேங்களா, சம்திங் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் உங்கள் ஃபோனில் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்கும். பட் ஒருவேளை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதை எடுக்கவே முடியாது. ஓகேங்களா, ஏன்னா ஆப்பை பார்த்திங்கன்னா டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் நம்ம அதில் எதுவுமே பண்ணல. நம்மளோட KLNJ சார்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட KLNJ FB ஐடி இருக்குது, KLNJ குரூப்புன்னு ஒன்று இருக்குது ஃபேஸ்புக்கில், ரெண்டாவது KLNJயோட டெலிகிராம் குரூப் இருக்குது. இது மூணுத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்மளோட KLDRோட சார்ட் கம்பல்சரி அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேவைப்படுற எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் அதை கமெண்ட்டில் கேட்டே இருந்தீங்க. நானும் சரி வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன், மறந்துடுறேன். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வந்தது. அதனால தான் இன்றைக்கி சொல்லிடுறேன். ஏன்னா KLNJ ஆப் அவைலபிள் இல்லை. அது ஆக்சுவலி நம்ம யாரெல்லாம் இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். அதனால் நான் அதில் பெருசாக எதுவும் அப்லோடும் பண்ணுறதில்ல. ஏன்னா பெருசாக யாருக்கும் யூஸ் ஆகலை. நிறைய பேர் அது ஒரு இது டக்குன்னு இன்ஸ்டால் பண்ணுவாங்க, தேவைப்படும் போது ஏற்றுவாங்க போவோம் அப்படின்ற மாதிரி. ஒரு டைம் உங்கள் ஃபோன்லேருந்து இப்போ எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை உங்களால் எடுக்கவே முடியாது. இப்போ என்கிட்டயே பார்த்திங்கன்னா செகண்டரி ஆப்பு இல்லை, மாஸ்டர் ஆப் மட்டும்தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பெருசாக எதுவும் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். ஓகேங்களா, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் வீடியோ ஒன்று சொல்லிடுறேன். நம்மளோட ரெகுலர் பேட்டர்ன் கரெக்டாக இன்றைக்கி நிற்கிது. வரத்துக்கான ஒரு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம சேனலில் அந்த 3, 6, 9 அப்படின்னு சொல்லி ஒரு ரூட் ஒன்று பெருசாக சொல்லி கொடுத்தோம். அது நிறைய இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஹிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு பாருங்கள் BC 68 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். ஓகேங்களா, 168. மறுபடியும் பாருங்கள் 1, 2, 3 நாள் விட்டு BCயில் ஒரு 98 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். 1, 2, 3 நாள் விட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த BC 38 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேம் நிறையா முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு 3-4 மாதமாக பார்த்திங்கன்னா அந்த 3, 6, 9 பேட்டர்னா அவ்வளோ தெளிவாக அடிச்சிருப்பான். நம்ம ஏபியில் பார்த்திங்கன்னா 03, 06, 09 உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா அதை இங்கே அடிச்சிருப்பான். டிசம்பர் மாதம் ஏபியில் 03 கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 06, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 09 கேம் ஃபினிஷிங். ஓகேங்களா, இது மாதிரி தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி தான் வரும், நாளைக்கு தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நிறைய டைம் பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் கரெக்டாக நம்பரை அடித்து விட்ருவான். ஓகேங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த 38 அப்படின்ற நம்பர் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் இந்த பக்கம் கரெக்டாக இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 ரீசன் சொல்லிடுறேன், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். முதல் விஷயம் இது தான். நமக்கு BC 68 கரெக்டாக 1, 2, 3 நாள் விட்டு BC 98, 1, 2, 3 நாள் விட்டு BC 38. ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்ததுன்னா BC 38 அப்படின்ற நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 38 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இங்கே பார்த்துக்கோங்க. நம்ம கரெக்டாக ஒரு ஆகஸ்ட்டில் ஒரு 038. ஓகேங்களா, அதுலேருந்து பாருங்கள் 1, 2 மாதம் விட்டு 838. அதுலேருந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் விட்டு இன்றைக்கி அந்த BC 38. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 38க்கும் இந்த 38க்கும் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 நாள் கேப்பு, 2 மாதம் கேப். ஓகேங்களா, இப்படி கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா 5 நாள் கேப்பில் வரும், இப்படி பார்த்திங்கன்னா 2 மாதம் கேப்பில் வரும். அப்படியே மறுபடியும் பாருங்கள் 1, 2, 3, 4 நாள் கேப். ஒரு நாள் பார்த்திங்கன்னா முன்ன பின்ன வரும். ஆனால் இன்றைக்கி அந்த கெஸ்ஸிங் வரதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதில் ஏபியுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக 2-3 விஷயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் லாக் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதுக்காக தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த நம்பரை கொடுக்குறேன். இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ காமனாக பார்த்துக்கோங்களேன். நம்ம 38 அப்படின்னு அடிக்கும்போது 038. ஓகேங்களா, அடுத்து 38, 838. இப்போ 0க்கும் 8க்கும் நடுவில் இருக்குது ஒரே ஒரு 9 தான். அப்படி வருது அப்படின்னா ஒரே ஒரு 938 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது.
ஓகேங்களா? ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். 038 838 நடுவுல இருக்குது ஒரு 930. ஏன்னா இந்த மாதிரி கேப்பில் வந்து 2 மாதம் 3 மாதம் கேப்பில் ஒரு நம்பர் வருது அப்படின்னா, அதை கம்பல்சரி அதனோட கேப் நம்பர் வச்சே கரெக்டாக கேமை முடிச்சிடும். அதெல்லாம் வந்து மிஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு போன மாதம் நல்லா பாருங்களேன், ஏபியில் பிசியில் ஒரு 93 அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். அடுத்த நாளே பாருங்கள் அதை திருப்பி ஒரு 39 அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். 93க்கு ஒரு 39. அதேமாதிரி இந்த மாதம் பாருங்களேன், நம்ம ஏபியில் ஒரு 39 அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். இந்த 39 திருப்பினான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 93 அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம் பிசி, இந்த மாதம் ஏபி. கண்டிப்பாக அந்த நம்பரை திருப்புறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்காங்க. என்னென்னா அடுத்தடுத்த நாளே திருப்பியிருப்பான். இங்கே ஒரு 2-3 நாள் விட்டு திருப்புறான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த 938 அப்படின்ற நம்பர் வந்து கொஞ்சம் கரெக்டாகவே லாக் ஆகுது. எல்லா பக்கம் பிசி 38ம் கரெக்டாக நமக்கு வர வேண்டிய நம்பரு, ஏபியில் 93ம் நமக்கு கரெக்டாக வர வேண்டிய நம்பரு, இந்த பக்கம் 038 838க்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 938 கேப் நம்பரும் கரெக்டாக இருக்குது. 2 மாதம் கேப்பில் 2 மாதம் கேப்லையும் கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் பிசி 68 பிசி 98 பிசி 38 3 நாள் கேப்பில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் கொஞ்சம் கரெக்டாகவே வருது. திரும்ப சொல்கிறேன், நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காகலாம் என்றைக்கும் நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்ல. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ண தேவையில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான் பிசி 38. அப்படி 38 அப்படின்னு வருதுன்னா 938 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கெஸ்ஸிங்கில் வந்தது அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.